வணக்கம். விதியின் சக்கரத்தை மதியால் வெல்லத் துடிக்கும் என் அன்பு நண்பர்களே, மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மீனராசி சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரணமான ராசி பலன் கிடையாது. இது உங்க ரத்தத்துல கலந்திருக்கிற கர்மாவுக்கும் உங்க தலைவிதிக்கும் இடையில நடக்க போற ஒரு மகா யுத்தம். மீனராசி அன்பர்களே, நீங்க எல்லாரும் இப்போ ஒரு பெரிய அக்கினி பரீட்சையோட வாசல்ல நிக்கிறீங்க. இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல விரய சனியா இருந்து உங்களை அலைக்கழிச்ச சனி பகவான் இப்போ நேரா உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது ஜென்ம ராசிக்குள்ள நுழைய போறார். ஏற்கனவே அடி மேல அடி விழுதே, இனிமே என்ன ஆகுமோன்னு பயந்து நடுங்கி போய் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு கதையை நல்லா கேளுங்க. ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சார். அந்த கல் வலி தாங்க முடியாம, என்னை விட்டுடு, என்னை ஏன் இப்படி சிதைக்கிறன்னு அழுதிச்சாம். ஆனா அந்த சிற்பி நிறுத்தல, செதுக்கிக்கிட்டே இருந்தார். கடைசியில் அந்த கல் ஒரு அழகான சிலையா மாறி கோவிலுக்குள்ள போய் உட்கார்ந்துச்சு. உலகமே அந்த கல்லை தொழுதுச்சு. இப்போ உங்க நிலைமையும் அதுதான். சனி பகவான் தான் அந்த சிற்பி, நீங்க அந்த கல். இப்போ விழுற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு தெய்வமா மாற்ற போற அடியே தவிர உங்களை அழிக்க போற அடி கிடையாது. இந்த மகா உரையில உங்க வாழ்க்கை மாறப்போற ரகசியங்களை அணு அணுவா பார்க்க போறோம். தயாரா இருங்க. இப்போ நம்ம மீனராசிக்காரங்களோட காதல் மற்றும் உறவுகளில் நடக்க போற அந்த அதிரடி மாற்றங்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்கனாலே ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் உயிரையே கொடுப்பீங்க. ஆனால் இந்த ஜென்மசனி காலத்தில் சனி பகவான் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு உண்மை கண்ணாடியை கொண்டு வந்து வைப்பார். நீங்கள் யாரை என் உயிர், என் உலகம்னு நினச்சிங்களோ அவங்களோட உண்மையான முகம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு ரோஜா செடியை ஆசையாக வளர்த்தான். அதில் முள்ளு குத்தினாலும் பரவாயில்லைன்னு அதை தழுவிக்கிட்டான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த செடியில் பூவே பூக்கலை, வெறும் முள்ளு தான் குத்துதுன்னு தெரியும்போது அவன் அதை விட்டு விலகித்தான் ஆகணும். மீனராசி நேயர்களே, உங்கள் காதலும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்குது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை மதிக்காதவங்க இப்போ உங்களை விட்டு பிரிவாங்க. அதுக்காக அழுதுகிட்டு உட்காராதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் பாதையில் இருக்கிற குப்பைகளை அள்ளுற வேலையைத்தான் இப்போ செஞ்சிட்ருக்காரு. 2025 மற்றும் 26 காலத்தில் உங்ககிட்ட இருக்கிற போலி உறவுகள் எல்லாம் பீத்து கொண்டு போகும். அப்போதான் உங்களுக்கு உண்மையான அன்பு யாருன்னு புரியும். கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிடிவாதங்கள் வரும். நான் சொல்கிறதான் சரி அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் ஒரு நந்தவனமாக மாறும். இல்லைன்னா அது ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய தொழில், வியாபாரம் மற்றும் அதிகாரத்தில் சனி பகவான் செய்ய போகிற அந்த விஸ்வரூப மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே தான் சனி பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காட்ட போகிறார். மீனராசிக்கு சனி 11 மற்றும் 12க்கு உடையவர். இப்போது அவர் ஜென்மத்தில் வரும்போது நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச ஸ்மார்ட் ஒர்க் எதுவுமே வேலை செய்யாது. இப்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஒரு கதை சொல்லவா? ஒரு ராஜா இருந்தான். அவன் நாட்டில் இருக்கிற எல்லாரையும் விட தான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சான். ஒரு நாள் அவனோட எதிரி வந்து அவனோட நாட்டை பிடுங்கிட்டு அவனை தெருவில் துரத்திட்டான். அந்த ராஜா ஒரு சாதாரண தொழிலாளி மாதிரி வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை திரட்டி திரும்பவும் தன்னோட நாட்டை பிடிச்சான். அந்த ராஜாவுக்கு அப்போ கிடச்ச அந்த வெற்றி இருக்கு பாருங்க, அது அவன் முதல்ல வச்சிருந்த நாட்டை விட பல மடங்கு பெருசு. மீனராசிக்காரங்களே, இப்போ உங்களோட பதவிகள் பறிக்கப்படலாம், வேலையில் அவமானங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் அசரக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு அடி பின்னாடி வைக்கிறது பாய போகிறதுக்காகத்தானே தவிர பயந்து போனதுக்காக இல்லை. 2026ல் நீங்கள் ஒரு புது தொழிலோ அல்லது பெரிய பதவியோ அடைய போகிறீங்க. அதுக்காக இப்போ நீங்கள் ரத்தம் சிந்தி உழைக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சை.
இப்போ நீங்கள் மக்களுக்கு செய்கிற சேவை தான் உங்களை அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கும். குறுக்கு வழியில் போகாதீங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ உங்கள் பக்கத்துலேயே உட்கார்ந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ மீனராசி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களோட கல்வி மற்றும் வாரிசு யோகத்தை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஜென்ம சனி காலத்தில் உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கலாம், படிப்புல ஆர்வம் குறையலாம். ஆனால் அது அவங்க தப்பு இல்லை, கிரகங்களோட விளையாட்டு. அவங்களை அடிக்காதீங்க, அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க. மாணவர்களுக்கு இந்த தேர்வு காலம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 10 முறை படித்தாலும் ஒரு முறை கூட ஞாபகம் வரலையேன்னு தோணும். இது சனியோட மந்த நிலை. ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களோட அந்த விடாமுயற்சியை பார்த்து சனி பகவான் உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களை அள்ளி கொடுப்பார். வாரிசு இல்லாமல் வருத்தப்படுறவங்களுக்கு இந்த ஜென்ம சனி காலத்தில் சில தடைகள் வந்தாலும் 2026 பாதியில் மருத்துவ ரீதியான உதவிகளோட ஒரு மழலை செல்வம் உங்கள் வீட்டில் தவளப்போகுது. அதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை விடாமல் பண்ணணும். அடுத்ததா நீங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த வெளிநாட்டு யோகம் மற்றும் பொருளாதார புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். 12ஆம் இடத்து சனியால் இதுவரைக்கும் விசா கிடைக்காம போன இடத்துல செட்டிலாக முடியாமல் தவிச்ச மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகா பொற்காலம். இப்போது நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் ஒரு எலி பூனை விளையாட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 120 ரூபாய் செலவு வந்து முன்னாடி நிற்கும். எங்கடா போகுது இந்த காசுன்னு நீங்கள் மண்டையை பிச்சிப்பீங்க. ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். சனி பகவான் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுக்கலை, அதை செலவு செய்ய வைக்கிறாரு. அந்த செலவை சுப செலவாக மாற்றுங்க. ஒரு நிலம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு தானம் பண்ணுங்க. அப்போது அந்த பணம் விரயமாகாமல் ஒரு சொத்தாக மாறும். பூர்வீக சொத்து விஷயத்தில் கோர்ட் கேஸுன்னு போகாமல் கொஞ்சம் இறங்கி போய் சமாதானமாக முடிங்க. ஏன்னா ஜென்ம சனி காலத்தில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது 10 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போகும். இப்போது மீனராசிக்காரங்களோட ஆரோக்கியம் மற்றும் அந்த மனநிலையை பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வர்ற மிகப்பெரிய எதிரி பயம். ஏதோ நடக்க போகுது, யாரோ எனக்கு சூனியம் வச்சிட்டாங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான்னு நீங்களே உங்களை சிதைச்சிப்பீங்க. இதோ பாருங்க, உங்களுக்கு யாரோ செய்கிற சூனியத்தை விட உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே வளர்க்குற அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் பெரிய ஆபத்து. கால்களில் வலி, தூக்கமின்மை, ஜீரண கோளாறு இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. முடிஞ்சால் செருப்பு போடாமல் கொஞ்ச நேரம் புல்லு மேலே நடங்க. பூமாதேவியோட அந்த எனர்ஜி உங்கள் கால் வழியாக உள்ளே போய் சனியோட அந்த வேகத்தை குறைக்கும். கடைசியாக இந்த 7.5 சனியோட பிடியில் இருந்து தப்பிக்க மீனராசிக்காரங்க செய்ய வேண்டிய அந்த மகா பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே நுழையும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் மீன்களுக்கு பொறி போடுதல். நீங்களே ஒரு நீர் ராசி. சனிக்கிழமை தோறும் ஆற்றுல அல்லது குளம் இருக்கிற இடத்துக்கு போய் மீன்களுக்கு பொறி போடுங்க. அந்த மீன்கள் அந்த பொரியை சாப்பிடும்போது உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போகும். இது மீனராசிக்காரங்களுக்கு மட்டுமே உரிய ரகசிய பரிகாரம். அதே மாதிரி மீனராசிக்கு குரு தான் அதிபதி. குருவோட வீட்டில் சனி இருக்கும்போது